மோசமான தலையெழுத்தை மாற்றும் ஆணி திருமஞ்சனம். நடராஜ பெருமானுக்கு சிறப்பு மிகுந்த அபிஷேகங்களில் மிகவும் முக்கியமான ஒரு அபிஷேகமாக திகழ்வது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை, அதேபோல் ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திர நாளன்று செய்யக்கூடிய திருமஞ்சனம். இந்த திருமஞ்சன அபிஷேகத்தில் யார் ஒருவர் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மாறும் என்றே கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட நாளில் வீட்டில் எளிமையாக வழிபாடு செய்யும் முறையை இப்பொழுது பார்ப்போம். வீட்டில் சிவபெருமானின் சிலை, லிங்கம் போன்ற எது இருந்தாலும் அதற்கு கண்டிப்பான முறையில் ஆணி திருமஞ்சன நாளன்று அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த அபிஷேகத்தை ஜூலை மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை அன்று செய்ய வேண்டும். அதிகப்படியான அபிஷேகங்கள் எதுவும் செய்ய வேண்டியது கிடையாது. நாட்டு மருந்து கடைகளில் திருமஞ்சன பொடி என்று கிடைக்கும். அந்த பொடியை வாங்கி வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தாலே போதும். பிறகு சிவபெருமானுக்கு வாசனை மிகுந்த மலர்களையும் வில்வ இலைகளையும் சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டிற்கு சிவபெருமானுக்கு காய்ச்சிய பசும்பாலை நெய்வேத்தியமாக வைக்கலாம், அல்லது கலவை சாதத்தை நெய்வேத்தியமாக வைக்கலாம். இப்படி வைத்துவிட்டு சிவபெருமானின் பின்வரும் இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை கூறி வில்வ இலைகளாலும் வாசனை மிகுந்த மலர்களாலும் அர்ச்சனை செய்யும் பொழுது சிவபெருமானின் அருளால் நம்முடைய தலையெழுத்து மாறும். ஒருவேளை வீட்டில் சிவபெருமானின் சிலையோ அல்லது லிங்கமோ இல்லாதவர்கள் இதே வழிமுறையை சிவபெருமானின் படத்திற்கு முன்பாகவும் செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.